சுப்பிரமணியம் அவர்களோட எடுத்த படம், உதயநிதி அவர்களோட நிறைய பேர் எங்க கூட நின்று படம் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்கறாங்க. ஆனா அவர் ஒரு கட்சி பொறுப்புல கூட இருந்திருக்கிறார். சில கட்சி இது ப்ரோக்ராம்ல எல்லாம் கலந்துட்டு இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. அது போக அவர் மேல் ஏகப்பட்ட குற்றங்கள். அதுல வந்து ஒரு பாண்டிச்சேரியில ஒரு தொழிலதிபரை கடத்தி பணம் மிரட்டிய ஒரு வழக்கும் இருக்கிறது. ஒரு பாலியல் வழக்கும் இருக்கிறது. அப்புறம் திருட்டு வழக்கு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட வழக்கு. இப்படி ஏகப்பட்ட வழக்கு உள்ள ஒருத்தர் நம்மளோட தமிழ்நாட்டின் பிரீமியர் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம். மிக பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி. அதுக்குள்ள சர்வ சகஜமா போயிட்டு வர்றாரு. எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? நீங்க செனட் மெம்பர்ஸும் சரி, இல்ல அங்க இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற ப்ரொஃபசர், லெக்சரர், அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எப்படி அலோவ் பண்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இவர் மேல இவ்வளவு வழக்குகள் இருக்குது என்பது எப்படி தெரியாம இருக்கும்? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப நீங்க விட்டுருக்கீங்க. இது எப்படிப்பட்ட ஒரு அப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, இவருக்கும் அங்க இருக்கும் அங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழக அதிகாரிகளா இருக்கட்டும், பல்கலைக்கழக ப்ரொஃபசர், லெக்சரர் எல்லாருக்கும் இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது தெள்ளந்தெளிவாக தெரிகிறது. இல்லாட்டி அவரை வந்து உள்ள விட மாட்டாங்க.